Hi everyone, இன்னைக்கு நம்ம 14th lessonல long answers, hot answers எல்லாம் பார்க்க போறோம். First question, how do plants absorb water? இப்போ பாத்தீங்கன்னா plant எப்படி absorb பண்ணுது அப்படின்னா ஒரு soil இருக்கு, soilல water content அதிகமா இருக்கு, ஆனா rootல water concentration கம்மியா இருக்கு அப்படின்னா முதல்ல diffusion methodல நமக்கு என்ன ஆகும், தண்ணி வந்து soilல இருந்து root hairக்கு போயிடும். root hair ஈஸியா வந்து தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? சாயில்ல வாட்டர் அதிகமா இருக்கு, கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, பிளான்ட் ரூட் ஹேர்ஸ்ல வாட்டர் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் மெத்தட்ல நம்மளுக்கு என்ன ஆகும், வாட்டர் எல்லாம் என்ன ஆகும், ரூட் ஹேர்ல போய் ஈஸியா அப்சார்ப் ஆயிக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னது நம்மளுக்கு, இப்போ வாட்டர் எங்க இருக்கு, ரூட் ஹேர்ல இருக்கு. கரெக்டா? இப்போ ரூட் ஹேர்ல வாட்டர் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, ஆனா ரூட்டுக்குள்ள இருக்க கார்டெக்ஸ்ல வாட்டர் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. புரியுதா? ரூட் ஹேர்ல வாட்டர் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, ஆனா ரூட்டுக்குள்ள இருக்கிற கார்டெக்ஸ்ல கம்மியா இருக்கு. அப்ப ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா நம்மளுக்கு வாட்டர் என்ன ஆகுது, கார்டெக்ஸ்குள்ள போய் சைலம்குள்ள போயிருது. புரியுதா? சோ வாட்டர் வந்து என்ன ஆகுது, ஆஸ்மாசிஸ் டிஃப்யூஷன் மூலமா ரூட் ஹேருக்கு வருது, ரூட் ஹேர்ல இருந்து சைலம்க்கு எப்படி போகுது, ஆஸ்மாசிஸ். ஓகே, வாட்டர் என்டர் ஃப்ரம் தி ரூட் ஹேர் இன்டு தி கார்டெக்ஸ் பை ஆஸ்மாசிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் சைலம் ரீச் ஆயிடுச்சு. சைலம் ரீச் ஆன அடுத்து என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா வாட்டர் என்ன பண்ணும், ஸ்டெம்முக்கு லீஃபுக்கு அப்படியே போயிடும். இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன் பை பிளான்ட். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இதை நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல, இது வந்து லாங் ஆன்சர், கொஞ்சம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டயக்ராம் இருக்கும் புக்ல, அந்த டயக்ராமை நீங்க கண்டிப்பா வரையணும். ஓகே, புக்ல இருக்க டயக்ராம், நான் இப்போ வரைஞ்சது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு புக்ல இருக்கிற ப்ராப்பர் டயக்ராம் வரைஞ்சி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண உங்க வேர்ட்ஸ்ல. இப்போ அடுத்து லாங் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது எவாபரேஷன் of water from the leaves. எப்படி? through stomata. அவ்வளவுதான். evaporation of இலையில இருந்து அப்படியே தண்ணி ஆவியா போகுது, எப்படி? through stomata. இதுதான் வந்து transpiration. புரியுதா? so transpiration is evaporation of water from the leaf through stomata. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, uses. ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வெளியில ஒரு வாளி இருக்கு, அந்த வாளியில நம்மளுக்கு தண்ணி தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம், உள்ள இருந்து தண்ணியை வந்து இழுப்போம். கரெக்டா? தண்ணிய உள்ள கிணத்துக்குள்ள வாளியை விட்டு தண்ணியை போட்டு இழுப்போம். அதே மாதிரி இலையில இருக்க தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரூட்ல இருந்து கிரவுண்ட்ல இருக்க தண்ணியை பிடிச்சி இழுக்கும். இதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்பிரேஷனல் புல். புரியுதா? சோ லீஃப்ல தண்ணி காலியா போச்சுன்னா என்ன பண்ணும், ரூட்ல இருந்து தண்ணிய மண்ணில இருந்து ரூட் வழியா தண்ணியை இழுக்கும். இதுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷனல் புல். சோ டிரான்ஸ்பிரேஷன் கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல். அடுத்து என்ன பண்ணும், தண்ணி மட்டுமா வரும், அது கூட மினரல்ஸும் சேர்ந்து வரும். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் என்ன பண்ணும், இட் சப்ளைஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். அடுத்து என்ன பண்ணும், தண்ணியை கொண்டு வந்து இலை கொடுத்தா இலை என்ன பண்ணும், அந்த தண்ணியை யூஸ் பண்ணி சமைக்கும். ஸோ சப்ளைஸ் வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்து அந்த டிரான்ஸ்பிரேஷனால வாட்டர் வேப்பர்லாம் கூல் ஆகி அங்கே தனித்தனியாக நிற்குமா, ஸோ கூல்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப். அடுத்து கீப்ஸ் தி செல்ஸ் டர்ஜிட் மெயின்டைன் ஷேப். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகி ஸ்டிஃபா இருந்தா இலை ஸ்டிஃபா இருக்கும், க்ளோஸ் ஆனா என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஃபிளாக்ஸிட் ஆனா அப்படியே தொஞ்சு போயிடும், அப்ப இலை தொங்கி போயிடும். அப்ப செல்ஸை வந்து டர்ஜிடாவும் ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்கும் டிரான்ஸ்பிரேஷன் யூஸ் ஆகுது. ஓகே, சோ திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் பார்க்கலாம். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? டிரான்ஸ்பிரேஷன் ஒன்றும் இல்லை, எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த லீஃப் through stomata. Okay, through stomata. Uses என்னது, it creates the transpirational pull. Okay, அடுத்து என்ன ஆகும், it supplies water, தண்ணி மட்டுமா இழுக்கும், it supplies water and minerals to all parts of plant. அடுத்து தண்ணியை கொண்டு போய் இலையில கொடுத்தா என்ன ஆகும், it cooks food இல்லையா, so it supplies water for photosynthesis. எவாபரேட்டட் வாட்டர் வந்து கூல் ஆனா என்ன ஆகும், அங்கேயே தண்ணி தனியா சொட்டு சொட்டா இலையில நிற்கும், பார்த்திருக்கீங்களா? ஸோ அதுக்கு பேர் என்னது, இலையை கூல் பண்ணுது. ஸோ இட் கூல் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப். அடுத்து என்னது, இட் கீப்ஸ் த செல்ஸ் டர்ஜிட். ஸ்டொமேட்டோ ஓப்பனா இருக்கறனால இட் மெயின்டைன்ஸ் த ஷேப் ஆஃப் த லீஃப். புரிஞ்சுச்சா? அடுத்து தேர்ட் क्वेश्चन, why are leukocytes classified
நேம் ஈச் அண்ட் மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ். ஏன் கிளாசிஃபை பண்றாங்க? லியூக்கோசைட்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் லியூக்கோசைட்ஸ்னா என்னன்னா WBC ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். இது என்ன அப்படின்னா ஃபைட்டர் செல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ லியூக்கோசைட்ஸ் பாத்தீங்கன்னா கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ்னு பிரிக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம்? கிரானுலோசைட்ஸ்ன்றது லியூக்கோசைட்ஸ் தான், ஆனா கிரானுல்ஸ் இருக்கும் சைட்டோபிளாசம்ல. ஏ கிரானுலோசைட்ஸ்ல சைட்டோபிளாசம்ல கிரானுல்ஸ் இருக்காது. இது 3 டைப்: நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் இன் சைஸ், 2ல 7 லோப் நியூக்ளியை இருக்கும். 60 to 65% ஆஃப் தி லியூக்கோசைட்ஸ் வந்து இதுதான் ஆக்குபை பண்ணும். ஓகே, கடைசியா பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ், மேல ஆரோ போட்டிருக்கேன்ல, இட் இன்க்ரீசஸ் when there is infection and inflammation. ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகுது, வீங்குது அப்படின்னா டக்கு நியூட்ரோஃபில்ஸ் கடகட நம்பரை நிறைய பெருக்கி கொடுத்து அங்க இருக்க ஒரு ஜெர்ம்ஸ் கூட சண்டை போட்டு நம்மளை காப்பாத்திரும், சீல் வைக்காம காப்பாத்திரும். புரியுதா? அடுத்து ஈசனோஃபில்ஸ். இது பாத்தீங்கன்னா பைலோப்டு. பைலோப்னா நியூக்ளியை வந்து 2 லோபா இருக்கு. இப்ப நியூட்ரோஃபில் என்ன சொன்னேன், 2ல இருந்து 7 லோப், அப்ப இப்படி இருக்கும். ஆனா ஈசனோஃபில் வந்து பைலோப்டு. அப்ப 2 லோப் தான் நியூக்ளியனால கொஞ்சம் இடம் தான் பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 to 3% ஆஃப் லியூக்கோசைட்ஸ். சரி, இதோட ஃபங்க்ஷன் என்ன? இது ஒன்றும் கிடையாது. இது வந்து அலர்ஜியோ ஒரு பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் கவுண்ட். ஏதாவது ஒரு பூச்சிக்கடி இருக்கு, ஒரு அலர்ஜி வருதுன்னா ஈசனோஃபில் டக்கு 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 டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகி நம்மளை காப்பாத்திரும், அதுல இருந்து நம்மளை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திரும். புரியுதா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈ அப்படின்றது ஒரு பூச்சி தானே, சரியா? அப்போ ஈன்றது பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். நியூட்ரோஃபில் என்ன சொன்னேன்? இன். அப்ப ஐனா இன்ஃப்ளெக்ஷன், இன்ஃபர்மேஷன்னா நியூட்ரோஃபில் வரும். ஈ அப்படின்னா பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன், அலர்ஜிஸ். அடுத்து பேசோஃபில். பேசோஃபில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்லணும்? 1 லோப் நியூக்ளியை. 2 to 7 லோப் வந்து 60 to 65%. ஒரு 2 லோபுக்கு 2 to 3%, ஒரே லோபுக்கு 0.5 to 1% இருக்கிறதுல கம்மியான சின்ன லியூக்கோசைட்ல சின்ன இடம் தான் பிடிக்கும். இது எதுக்கு ஹெல்ப் ஆகுது? இது ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா நம்பர்ஸை கூட்டி கொடுக்கறது நியூட்ரோஃபில், ஆனா ஹார்மோனை செக்ரேட் பண்றது பேசோஃபில். ஓகேவா? ஒரு இடத்துல ஒரு வீக்கம் வருது அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அதுதான் பேசோஃபிலோட ஃபங்க்ஷன். ஸோ கிரானுலைட்ஸ் வந்துட்டு நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில் பார்த்தோம். நியூட்ரோஃபில் வந்து இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன் இருந்தா இன்க்ரீஸ் ஆயிரும் கவுண்ட். ஈசனோஃபில் ஈ வந்து பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ இருந்தா நம்பர் ஆஃப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும், பைலோப்டு. பேசோஃபில் வந்து சிங்கிள் லோப்டு. அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கம் இருந்தா டக்குன்னு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும், நம்மளை காப்பாத்துறதுக்கு, அஃபெக்டட் ஆன ஏரியாவை காப்பாத்துறது. அடுத்து ஏ கிரானுலோசைட். நான் என்ன சொன்னேன்? சைட்டோபிளாசம்ல கிரானுல்ஸ் இருக்காது. அது லிம்போசைட், மோனோசைட் 2 டைப். லிம்போசைட் பாத்தீங்கன்னா 20 to 25% ஆஃப் த லியூக்கோசைட் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா நம்ம உடம்புல பிளட்ல ஆன்டிபாடிஸ் நிறைய செக்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கும். புரியுதா? மோனோசைட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஆஃப் த லியூக்கோசைட், 5 to 6% இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பாக்டீரியா இருந்தா பாக்டீரியாவை முழுங்கிரும். இட் எங்கல்ஸ் பாக்டீரியா. அதனாலதான் பேர் என்னது? பாகோசைட்டிக். புரியுதா? ஒரு பாக்டீரியா இருந்துச்சு, ஒரு ஃபாரின் ஜெர்ம் நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னா அது முழுங்கிரும். அதான் மோனோசைட். புரியுதா? லிம்போசைட் வந்து ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணும், மோனோசைட் வந்து என்கல்ஸ் தி பாக்டீரியா. சார்ட் புரிஞ்சிடுச்சா? அடுத்து 4th question, differentiate systole and diastole and explain the conduction of heartbeat. ஃபர்ஸ்ட் சிஸ்டோல்னா என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோலே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ். அப்ப கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல். கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி சாம்பர்ஸ் வந்து சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன் ஆஃப் த சாம்பர்ஸ் வந்து டயஸ்டோல். நான் என்ன சொன்னேன்? சிஎஸ் ஞாபகம் சொன்னேன். இது வந்து ரோடு ஆர்டி. ஸோ ரிலாக்ஸேஷன்னா டயஸ்டோல். ஓகே, இப்போ சிஸ்டோல் டயஸ்டோல் பார்த்துட்டோம். என்ன ஹார்ட் பீட் எப்படி கண்டக்ட் ஆகுது? இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. மேல 2 ஆர்டரி, கீழே 2 ஆரிக்கிள்ஸ், கீழே 2 வென்ட்ரிகிள்ஸ் இருக்கு, நல்லா தெரியும். ஆரிக்கிள்ஸ் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பிளட் நெப்பிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸா டயோஸ்டோல் மோட்ல ஜாலியா இருக்கும். அப்ப இந்த சைனோ ஆர்ட்ரியல் நோட் இருக்குல்ல, பேஸ் மேக்கர், அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மயோஜெனிக்னு பாத்துருவோம். மயோஜெனிக்னா ரித்மிக் ஆக்டிவிட்டி பண்றது. சோ லப் டப்னு ஹார்ட் பண்ணுதுல, அதனாலதான் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் இன் நேச்சர்னு சொல்றோம். சரி, இப்ப கண்டினியூ பண்ணலாமா? ஆரிக்கிள்ஸ் என்ன சொன்னேன்?
ஃபுல்லா பிளட்டை வச்சுட்டு டயாஸ்டோல் மோட்ல ரிலாக்ஸா இருக்கும். அப்ப சைனியாட்ரிய நோட் என்ன பண்ணும், ஆஹா இவன் ஏன் கம்முன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பல்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஆரிக்கிள்ஸை சுருங்க வச்சிரும், கான்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ஆரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணவும் அது இருக்க பிளட் எல்லாம் பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியா வென்ட்ரிக்கிள்ஸை ரீச் பண்ணிரும். மேல அமுக்குனீங்கன்னா கீழே தானே வரும். ஸோ எல்லா பிளட்டும் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்துருச்சு. எப்படி சைனியாட்ரிய நோட் என்ன பண்ணுது, ஒரு இம்பல்ஸை கிரியேட் பண்ணி ஆரிக்கிள்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வச்சிருச்சு. இப்ப என்ன ஆகுது, பிளட் எல்லாம் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்ல உட்காந்துருக்கு. அப்ப அங்க சைனோஆட்ரிய நோட்ல ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆச்சுல, அந்த இம்பல்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் அது எங்க என்ன பண்ணும், வென்ட்ரிக்கிள்ல கான்ட்ராக்ட் பண்ண இம்பல்ஸ் கிரியேட் பண்ணும். புரியுதா? சைனோஆட்ரிய நோடு ஆரிக்கிள்ஸை கிரியேட் பண்ணும் இம்பல்ஸ், வென்ட்ரிக்கிள்ஸை கான்ட்ராக்ட் பண்ண இந்த ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் ஏவி நோட் என்ன பண்ணும், ஒரு பல்ஸை கிரியேட் பண்ணி வென்ட்ரிக்கிள்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வச்சு பிளட்டை வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பிடும். சரி, வென்ட்ரிக்கல் மசில்ஸ் எப்படி கான்ட்ராக்ட் பண்ண இம்பல்ஸ் என்ன பண்ணும், இம்பல்ஸை ஏவி பண்டில் பர்கின்ஸ் ஃபைபர்ஸ் இது வழியா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வென்ட்ரிக்கிள்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வச்சிரும். இப்போ ஆவரேஜ் ஹார்ட் பீட் நல்ல ஹெல்த்தியான அடல்ட்டுக்கு எவ்வளவு, 120 mm by 80 mm Hg. இதான் வந்து சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் பிபி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரிக்கிள்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, சைனோஆட்ரிய நோட்ல இருந்து கிரியேட் ஆகிற இம்பல்ஸ், அப்ப பிளட் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போயிருது. அதுக்கப்புறம் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் வந்து இன்னொரு இம்பல்ஸை கிரியேட் பண்ணி வென்ட்ரிக்கிள்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது. புரியுதா? சோ இதுவே அப்படியே கண்டினியூஸா நடக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், ஒரு மயோஜெனிக் ரிதமிக் ஆக்டிவிட்டி நடந்து ஹார்ட் பீட் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். கிளியரா? இப்போ 5th क्वेश्चन, enumerate the functions of the blood. பிளட்டுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன். என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ரெஸ்பிரேட்டரி கேஸை. அடுத்து ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அடுத்து ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதெல்லாம் தேவையான நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். தேவையில்லாத விஷயம் என்ன, எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் லைக் யூரியா அமோனியா. ஸோ தேவையான 3 டிரான்ஸ்போர்ட் பண்ணும், தேவையில்லாத 1 டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ 4 டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் வந்து பிளட்டுக்கு இருக்கு. So transport respiratory gases, transport food materials to all parts of the body, transports a hormone and transports the excretory products like urea and ammonia. So first 4 transport functions இருக்கு. அடுத்து என்னது, ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு, இப்ப ஒரு கையில ஒரு அடிப்படுது, புண்ணு வருது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரத்தம் வெளில வருது. அப்ப பிளட்டை கிளாட் பண்றதுக்காண்டி நம்ம பிளட் என்ன பண்ணோம், டக்குனங்க பிளேட்லெட்ஸை அனுப்பும். ஓகே, பிளேட்லெட்ஸ் அனுப்பும். இப்ப சப்போஸ் ஒரு பாக்டீரியா என்டர் பண்ணது உள்ள அப்படின்னா WBC அங்க அனுப்பி அவங்க கூட சண்டை போட வைக்கும். சோ நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டிசீஸ். நம்ம பிளேட்லெட்ஸ் அனுப்பி ப்ரொடெக்ட் பண்ணோம், டிஃபென்ஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணி டிசீஸுக்கு எதுக்கும் நம்மளை காப்பாத்தும். ஸோ இந்த வேலையை அதான் பண்ணுது. அடுத்து என்ன பண்ணுது, தராசு வேலை 2 மெயின்டைன் பண்ணும். என்ன மெயின்டைன் பண்ணணும், ஒன்னு பாடி டெம்பரேச்சர் அண்ட் pH, இன்னொன்னு வாட்டர் பேலன்ஸ். சரியா? ஸோ 4 டிரான்ஸ்போர்ட் வேலை, ஒரு பொறுப்பு வேலை, 2 பேலன்சிங் வேலை. இதெல்லாம் பிளட்டோட வேலை. ஸோ பிளட்டோட ஃபங்க்ஷன் என்னென்ன பார்த்தோம், 4 டிரான்ஸ்போர்டேஷன் வேலை, ஆக்சிஜன், ஃபுட் மெட்டீரியல், ஹார்மோன், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு ஒரு வேலை, டிஃபென்ஸுக்கும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாடி, 2 மெயின்டைனிங் வேலை, பாடி டெம்பரேச்சர், வாட்டர் பேலன்ஸ். அடுத்து ஹார்ட் கொஸ்டின், when a dry plant is kept in water they swell up. Name and define the phenomenon. ஒரு அந்த ப்ராசஸ்க்கு பேரு இன்ஹிபிஷன். அதாவது என்னன்னா, இது ஒரு டைப் ஆஃப் டிஃப்யூஷன். இது என்ன பண்ணும்னா, ஒரு சாலிட ஒரு வாட்டர்ல வச்சோம்னா அது வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்வெல் ஆயிடும், வீங்கிரும் சொல்றாங்க. புரியுதா? ஒரு சாலிட ஒரு வாட்டர்ல வச்சோம்னா ஸ்வெல் ஆகி வீங்கிரும். அந்த கான்செப்ட்ல தான் ட்ரை பிளான்ட்ஸ் வந்து ஸ்வெல் ஆகுதுன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், seed absorbs water. அடுத்த கொஸ்டின், why are walls of left ventricle thick than other chambers? இது ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிட்டேன். அதாவது ஆரிக்கிள்ஸ் என்ன வேலைன்னா, மேல இருந்து பிளட்டை கீழே வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு தள்ளுறதுதான் வேலை. ஸோ அது தின்னாதான் இருக்கும். ரைட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். சரியா? நம்மளுக்கு ரைட் அப்படின்னா என்ன ஆகும், எல்லாமே சரின்னு அர்த்தம். ஆனா இங்க தப்பு. என்னது, டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, அது என்ன பண்ணும், லங்ஸுக்கு தான் அனுப்பும், பக்கத்துல தான் அனுப்பும்.
ஆனா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது, அதனால ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு புஷ் பண்ணணும், அதனால இது ரொம்ப திக்கான வாலா இருக்கணும். So it pushes the blood with great pressure to flow away from the heart to all parts of the body. அதனால தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வால் வந்து இருக்கிறதுலே திக்கெஸ்டா இருக்குது ஹார்ட்ல. புரியுதா? Third question, heartsல doctor uses stethoscope to hear heart sound. Why? டாக்டர் ஸ்டெத் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஹார்ட்டை மட்டும் சவுண்டு கேட்காது. என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்கும்? நம்ம உடம்புக்கு உள்ள இருக்க ஆர்கன்ஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுனாலும் அதோட சவுண்டை லிசன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டமக்கை வச்சு லிசன் பண்ணலாம். ஸ்டமக்ல ஸ்டெத் வச்சு ஸ்டமக்ல என்ன சவுண்டு கேட்குது, லங்ஸ்ல என்னென்ன கேட்குது, புரியுதா? ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தோட சவுண்டையும் அதால இதை யூஸ் பண்ணி கேட்க முடியும். அப்படி கேட்டு என்ன நடக்கும்? உள்ள ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்மளால டயக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, அவங்களுக்கு ஒரு டவுட் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். ஃபிஃப்த் क्वेश्चन, டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி ஈவில் இன் பிளான்ட்ஸ். எக்ஸ்பிளைன். நெசசரி ஈவில்னா என்ன அர்த்தம்? தேவை ஆனா கெட்டவன் அப்படி. இப்போ டிரான்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா குட் பேட் என்னன்னு பார்க்கலாம். குட் பாத்தீங்கன்னா ஒரு இலையில எவாபரேட் ஆகி தண்ணி தீரவும் அது ரூட்ல இருந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் பண்ணுது தண்ணிய, அது நடக்குது. ரெண்டாவது என்ன நடக்குது? அந்த புல் கூடயே சேர்ந்து நம்மளுக்கு மினரல்ஸ் வாட்டர் எல்லா பிளான்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் போகுது. ஸோ இதெல்லாம் குட். என்ன பேடு? நிறைய டிரான்ஸ்பிரேஷன் நடந்ததுன்னா இலை வந்து ட்ரை ஆயிடும், பிளான்ட்டுக்கு தண்ணி கிடைக்காம நம்மளுக்கு என்ன ஆகும்? growth ஸ்டன் ஆயிடும். கடைசியா என்ன ஆகும்? இலையில தண்ணி எக்ஸஸா எவாபரேட் ஆக ஆக சாயில தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி சாயில்ல தண்ணி இல்லாம போகும். இதெல்லாம் பேடு. ஆனா பேட் எவ்வளவோ இருந்தாலும் குட் வந்து கண்டிப்பா நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அதனாலதான் டிரான்ஸ்பிரேஷனை நெசசரி ஈவில், தேவைப்படுகிற கெட்டவன் அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கிறோம். சரியா? அடுத்த அசர்ஷன் क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். RBC play an important role in transport of respiratory gases. சரியா? இப்போ அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா RBC do not have organelles சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அசர்ஷன் ட்ரூவா? கண்டிப்பா ட்ரூ. ஏன்னா RBC வேலையே என்னது? ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் கொண்டு போய் செலுத்துறது தான் RBCயோட வேலை. சரி, RBCல என்னென்ன இல்ல? நியூக்ளியஸ் இல்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்ல, அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா இல்ல. அதனாலதான் அதால என்ன பண்ண முடியும்? நல்லா எல்லா ஷேப்பையும் மாறி சின்ன சின்ன கேபிலரிஸ் வழியா போக முடியும், மொத்த ஆக்சிஜனையும் கொண்டு போய் டிஷ்யூஸ்ல கொடுக்க முடியும். சோ நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம்? அசர்ஷனும் ட்ரூ, ஆர் வந்து அதோட ரீசனும் எக்ஸ்பிளனேஷன் டு த ஏ. அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த ரீசன் அப்படின்னு நம்ம கன்க்ளூட்க்கு வரலாம். புரியுதா? So A is true, R is a correct explanation for A. செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் அசர்ஷன் AB blood group இருக்கு இல்லையா, அது வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட், யார்கிட்ட வேணாலும் பிளட் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிபாடிஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏபில. ஏ வந்து ட்ரூ, அதாவது அசர்ஷன் வந்து ட்ரூ, ஏபி வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் தான், யார்கிட்டனாலும் அது பிளட் வாங்கிக்கும். அதே மாதிரி ஏபி பிளட் குரூப்ல ஆன்டிபாடி சுத்தமா இல்ல, அதுவும் ட்ரூ தான். ஆனா ஏக்கு வந்து ரீசன் வந்து இது கிடையாது. ஏன் யூனிவர்சல் ரெசிபியன்ட் ஏபியை சொல்றோம் அப்படின்னா அதுகிட்ட ஏ ஆன்டிஜன் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு. அதனால நீங்க ஏ குரூப் கொடுத்தாலும் ஏத்துக்கும், பி குரூப் கொடுத்தாலும் பி ஆன்டிஜன் இருக்கு ஏத்துக்கும், ஓ குரூப் கொடுத்தாலும் அதுல ஆன்டிஜனே இல்ல ஏத்துக்கும். சோ கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஏபில ரெண்டு ஆன்டிஜனுமே இருக்குன்றதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஆன்டிபாடிஸ் இல்லன்றது உண்மை, ஆனா இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சோ அசர்ஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ட்ரூ, பட் இட்ஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. புரியுதா? சோ கிட்டத்தட்ட 14th லெசன் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் இது மாதிரி அடுத்து போடவா வேணாமா நான் முடிவுக்கு வர முடியும். ஓகே, பை பாய்.